அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் பரம ஏழை கூட கோடீஸ்வரர் ஆக்கும் சுக்கிர மகாதிசை பலன்கள் என்ன, சுக்கிர புத்தி பலன்கள் என்ன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவும் வலுவாக ஒருவருடைய ஜாதக அமைப்பில் 20 ஆண்டுகள் வலம் வருவார். அது சுக்கிர மகாதிசையாக பார்க்கப்படுகிறது. அந்த காலகட்டத்தில் நினைப்பதை காட்டிலும் பெரிய அளவில் செல்வ செழிப்பும் முன்னேற்றமும் நிறைவாக அமைவதற்கான சூழல் உருவாகும். ஒவ்வொரு கிரக நிலைகளும் தனக்கென குறிப்பிட்ட காலகட்டத்தை திசையாக கொண்டு வலம் வரக்கூடிய வேளையில் சுக்கிரன் 20 ஆண்டுகள் வலம் வருவார். அதில் முதல் 3 ஆண்டுகள் 4 மாதம் சுக்கிர திசையும் சுக்கிர புக்தியும் வலுவாக இருக்கும். அப்போது வீடு, செல்வ செழிப்பு, ஆடம்பரமான வசதி வாய்ப்பு போன்றவை நிறைவாக அமையும். அதற்கு பிறகு ஒரு வருடம் சூரிய புக்தியில் அரசா வழியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நல்ல சந்தர்ப்பங்களை உறுதியாக சந்திக்க முடியும். அதற்கு பிறகு சந்திர புக்தியில் பொன்பொருள் சேர்க்கையோடு சேர்த்து இல்லத்தில் மகிழ்ச்சியும் நிறைவாக கிடைக்கும். செவ்வாய் புக்தியில் மிகப்பெரிய அளவில் தங்களுடைய பெயரில் அசையும் அசையா சொத்துக்கள் சிறிதன வாங்குவதற்கான யோகமும் நிறைவாக உங்களை தேடி வரும். அதற்கு பிறகு வலுவாக 3 ஆண்டுகள் ராகுவின் புக்தி நடைபெறும் போது பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறுவார். வேறுபட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான யோகம் கிடைக்கும். அதற்கு பிறகு குருவின் புக்தியில் மிகப்பெரிய அளவில் இல்லத்தில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடை தாமதம் இல்லாமல் கைகூடும். சனி புக்தியில் அசைக்க முடியாத அளவிற்கு தொழில் ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கும். அதற்கு பிறகு வரக்கூடிய புதன் புக்தி அதை மேலும் வலு சேர்த்து மிக சிறந்த நன்மையையும் அதிர்ஷ்டத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார். இறுதியாக ஒரு வருடம் கேதுவின் புக்தி நடைபெறும் போது சற்று ஆன்மீக சிந்தனையுடன் ஒரு வருடம் 2 மாதம் நிறைவடையும். இப்படி சுக்கிர மகாதிசையில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பத்தையும் மனித வாழ்வுல கும்பராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமாக சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. இது தசாபுத்திகளின் அடிப்படையில் சுக்கிர திசை தங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிறதா என்பதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஆனால் அதே வேளையில் சுக்கிர திசை இல்லை என்றாலும் கூட ஜாதகத்தில் சுக்கிர புக்தி இருக்கும் போது இதற்கான பலன்கள் தற்போது சுக்கிரன் உச்சம் பெறும்போது நிறைவாக கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பமும் உருவாகும். எனவே சுக்கிர புக்தி சுக்கிர திசை நடைபெறக்கூடிய இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாக சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் தேடி வருங்க. ஆனால் அதே வேளையில் இந்த சுக்கிரன் 20 வருடங்கள் வலம் வரக்கூடிய காலகட்டத்தில் பெரிய அளவில் சிரமம் இருக்காதா என்று கேட்டால் நிச்சயமாக சிரமம் இருக்கும். ஆனால் வளர்ச்சியை ஒப்பிடுகையில் சிரமம் என்பது மிக சிறிதாக தான் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை சுக்கிரன் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். இதுபோன்று தசாபுத்திகள் சாதகமாக இருந்தால் இந்த வேலையை கும்பராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல வளர்ச்சி கிடைக்கும்.